என்னை சூழ்ந்து கொள்ளும் இந்த புதிய நாளில் உமது அருளை பொழியும், உமது அருளை பொழியும். எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். தாக்கி ஜெபிப்போம். உள்ளம் எல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே, உம்மை அல்லால் வேறே தெய்வம் உண்மையாயில்லையே. கல்லென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. கல்லென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீர் ஏசையா. எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீர் மன்னித்தீர். ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமல்லோ. கர்த்தரே அன்பு கீரா நித்தம் செய்வேனும் சேவையே. ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் பாவமல்லோ. கர்த்தரே அன்பு கீரா நித்தம் செய்வேனும் சேவையை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அநேகருடைய பரிசுத்தவான்களுடைய அனுபவங்கள் பாடலாய், அதாவது சங்கீதமாய் மாறினது. அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் சங்கீதங்களாய் மாறி நம்ம கையில புஸ்தகங்களாய் இருக்கிறது. ஆனால் இந்த பாடல் சங்கீதமாகிய பாடலாகிய இந்த பாடல் ஜெபமாய் மாறினது. ஆமென். இந்த பாடல் மூலமா நம்ம ஜெபிக்க வேண்டாம், எல்லா வார்த்தையிலும் போடுறோம். நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், நம்ம பாடுற பாடலுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது. ஆண்டவரே நமக்கு உயிரை, உங்களுக்காக உயிர் வாழ்வேன், உங்களுக்காக உயிரை கொடுப்பேன், இப்படியெல்லாம் பாடல் எழுதியிருக்கிறாங்க. நம்ம பாடுறோம், அதுக்கு நமக்கு ரொம்ப தூரமா இருக்கணும். பாடுறோம், நாவினால பாடுறோம், இருக்கிற சம்மந்தம் நம்ம இருக்கு. ஆனா இந்த பாடல் உண்மையாவே நம்ம ஒரு கல்லன், நான் ஒரு திருடன், நான் ஆண்டவரை ஏமாத்தினவன், ஆண்டவர் பயங்கரமான துரோகம் செய்தவன், அவர் நிறுத்தினார். ரொம்ப அது அந்நியமான பாடல், பொருத்தமான பாடல். ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தை தியானிக்கும் ஆண்டு திருவெளிக்காய் ஸ்தோத்திரம். போதகரை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் என்னுடைய சித்தி ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் பண்ணியிருந்தாங்க. போன 2 தினங்களுக்கு முன்பாக ஆபரேஷன் நடந்தது. டாக்டர் ஒரு சுகமான ஒரு சிகிச்சை கொடுத்திருந்தார். கை கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபித்தவங்க எல்லாருக்கும் நன்றி, சபையாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஒரு சின்ன ஆவிக்குரிய டிப்ஸ் மட்டும் சொல்லிட்டு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். ஒரு பிரசங்கமானது 4 காரியங்களை நமக்கு வலியுறுத்த வேண்டும். முடிவில் ஒரு பிரசங்கத்தை நம்ம கேட்கும்போது 4 காரியங்களை நமக்கு வலியுறுத்தி இருக்கணும். அதுதான் இருந்திருக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரசங்க முடிவிலே தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்திருக்க வேண்டும். அது 2வது, நான் யார், நான் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்திருக்கணும். இதோடு அப்படியே விட்டுணுமான விடக்கூடாது. அந்த பிரசங்க முடிவில் என்னையும் தேவன் இணைக்கும். 4வது ஒரு காரியம், தேவநாமம் மகிமைப்படும். ஆமென். அப்படி தேவநாமம் மகிமைப்படாத எந்த பிரசங்கமும் ஆராதனையும் வீண். ஆமென். இதுதான் அப்போஸ்தலன் பவுல் 2 கொரிந்தியர் 5:18 சொல்றாரு. நான் தேவனோடு நம்ம இயேசு கிறிஸ்துவை ஒப்புரவாக்கினார், ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்தார். ஆனா 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நாம அவர் எப்படி ஒப்புரவானாரோ அதே போல நம்மையும் ஒப்புரவாக்குறார். ஆனால் ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை கொடுத்தார். டாக்டர், அந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசம். ஒவ்வொரு பிரசங்கமும் கடவுளோடு நம்ம இணைக்க வேண்டும். நம்ம பிரசங்க முடிவுல நாம கொண்டிருக்கிற ஒரு பக்தி 1% அதிகரிக்கிறது. அது கம்மியாயிடுச்சு, இல்ல ஆண்டவர் அன்பு இல்லை அப்படின்னா அது பிரசங்க நீங்க கேட்கிற ஒரு பகுதி. இன்னொன்னு சரியான பிரசங்கமாயிரும். தேவ நாமத்தை மகிமைப்படாத எந்த பிரசங்கமும் ஆராதனை. ஆமென். நாம் இந்த நாளுக்கான வேத தியானத்துக்கு செல்லலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 77ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நேரம் இல்லாத கடகடன்னு போயிட்டு இருக்கிறேன். எடுத்து ஒரு வாசிக்கலாம். 77ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். இனி ஒருபோதும் தயை செய்யாது இருப்பாரோ, அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாது இருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் முடிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, அவர் கிருபையெல்லாம் அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தமானது முடிஞ்சிச்சோன்னு சொல்றாரு. இப்ப நம்ம கூட அநேக நேரம் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆண்டவர் பார்க்கலப்பா, ஆண்டவர் ஏதோ விட்டுட்டு இருக்கிறார், ஏதோ ஒரு சித்தம் அப்படின்னு நினைச்சு சொல்லிடுறோம். ஆண்டவர் நித்திய காலமா ஒரு மனுஷன் தள்ளி விடுவாரான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஆண்டவர் தள்ளிவிட மாட்டார். ஆனா இந்த சங்கீதக்காரனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆனா கடைசியில முடிவுல சொல்றாரு, இது என் பலவீனம். நீங்க 6ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியை பார்த்தா, என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. எதை குறிச்சு அப்படின்னா, ஆண்டவரோட மறந்துட்டாரோ, நம்ம எல்லாம் கைவிட்டாரோ. இவங்க ஏன் அப்படி சொல்றாருன்னா, அடிக்கடி பாவம் செய்யும் போது வேறு ராஜாக்கள் வந்து இவங்க அடிமைப்படுத்திடுவாங்க, இல்ல பகுதி கட்ட வைப்பாங்க, இல்ல ஆலயங்கள் இடிச்சிட்டு போயிடுவாங்க, எரிச்சிட்டு போயிடுவாங்க. இது ஒரு சம்பவம் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. எப்பெல்லாம் இவங்க தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு பகிரங்கம் நடக்கும். அப்போதெல்லாம் இந்த சங்கீதக்காரன் இதை சொல்றாரு, ஒரு ஆவி ஆராய்ச்சி செய்யுது. 6ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி அதெல்லாம் சொல்லினே அவரை வாக்குத்தத்தம் முடிஞ்சிச்சா, அவர் தள்ளி விட்டாரா, என்னை கைவிட்டாரான்னு சொல்லிட்டு கடைசியிலே வசனத்தை சொல்றாரு, இது என் பலவீனம். நாம கூட அநேக நேரத்தில் அப்படி யோசிக்கிறது உண்டு. நாம அந்த மாதிரி ஒரு தைரியப்படணும்னா அது போல ஒரு சாட்சிகளை கேட்கணும். இப்ப சொன்ன சாட்சிகள்லாம் நம்ம பக்தி விருத்தி உண்டாச்சு. ஆனால் இது நிரந்தரமான சாட்சியா இருக்கணும்னா இவங்க முடிவை பார்க்கணும். இப்ப நான் ஒரு சாட்சி சொல்றேன், ஆண்டவன் கைவிடல, நல்ல சாட்சி சொல்லிட்டேன். ஆனா என்னுடைய பின்னாடி வாழ்க்கையில சப்போஸ் ஒரு ஸ்லிப் இருந்துச்சு, ஆண்டவரை தூரம் போயிட்டேன்னா நான் சொன்ன அத்தனை சாட்சிகளும் வீணாகி போயிடும். ஆனால் அதுதான் வேதம் சொல்லுது. திஷ்டாந்தமாக எச்சரிக்கையாக வேதாகம புஸ்தகத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க முடிவை பார்த்தாச்சு. அவங்க எப்படி இருந்தாலும் முடிவும் பார்த்தாச்சு. இப்ப நம்ம சொல்ற சாட்சி தேவன் நாம் மகிமைப்படும். தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளே இருப்போமானால் அது மகிமைப்படும். ஒருவேளை நான் 150-200 சாட்சிகள் ஆண்டவர் மகிமைக்காய் சொல்லிட்டு ஒருவேளை ஆண்டவர்கிட்ட பின்வாங்கி போயிட்டார், நான் சொன்ன 150 சாட்சிகள் தேவன் மகிமைப்பட்டதும் எல்லாம் வீணாயிருக்கும். அதெல்லாம் கடைசியில பார்த்தா ஒரு நாடகம், அல்லது என்னால் நிரந்தரம் இருக்க முடியும் அர்த்தமாகும். அப்படி ஆண்டவர் தள்ளிவிடுவாரோ என்று சங்கீதக்காரன் சொன்ன ஒரு நபரை குறித்தான் இந்த நாளத்தில் தியானிக்க போகிறோம். அந்த ஒரு நபரை ஆண்டவர் தள்ளிவிட்டதை பார்க்க போகிறோம். அப்படி மறுபடியும் எப்படி இரக்கம் செய்தார் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், என்னாகும் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னாகும் 16:1.
லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இஸ்ரேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரராகிய தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனையும் ஓனையும் கூட்டிக் கொண்டு போதும். இங்கே கோராகு என்பவன் அவன் லேவி புத்திரர், கோகாத்தின் வம்சம். லேவிக்கு 3 பிள்ளைகள் பிறந்தார்கள், கோகாத், மெராரி, கெர்சோ. இந்த கோகாத்தின் வம்சத்துல பிறந்தவங்க. இந்த கோராகு என்பவன், அவருடைய பெயர் அர்த்தம் என்னன்னா வழுக்கை, அது வழுவி போகிறவன் அப்படின்ற அர்த்தம். இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இவனுடைய அண்ணன் பையன் தான் ஆரோன், மோசே என்பவர்கள். கோராகுடைய அண்ணன் பசங்க தான் ஆரோன், மோசே என்பவர்கள். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க மட்டும் பிரதான ஆசிரியர் இருக்கணும் அல்லது நான் இருக்கக்கூடாதா, இவர்கள் மேல ஒரு பொறாமை கொண்டு இவர்களை பகைக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கோராகு இந்த நாட்களில் செய்த ஒரு 5 காரியங்களை சுருக்கமாய் பார்த்து தேவன் மறுபடியும் எப்படி அவரை சேர்த்துக் கொண்டார், அவரை சந்தை சேர்த்துக் கொண்டார் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு காரியம், அதிலே நீங்க 16:1-19 வாசிங்க. அவர்களுக்கு விரோதமாய் கோராகு சபையெல்லாம் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். கூடி வரும்படி செய்தான். முதலாவது தேவனுடைய பிரமாணங்களுக்கும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடுகிறது. அதான் முதலாம் வசனத்துல வாசிச்சோம். ஒரு ரூபன் கோத்திரத்திலையும் இங்க இருக்கிறவங்க சேர்த்து ஒரு 3 நபரை சேர்த்து கொண்டு ஒரு 250 பேரை சேர்த்து கொண்டு அவங்க பெரிய தலைவராக இருந்தாங்க. கூட்டம் கூடி கடைசியில் சபையார் எல்லாரையுமே கூட்டம் கூடி சேர்த்தாங்க. அப்போ தேவனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற ஒரு அனுபவம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடுகிறார். அந்த கோராகு வழுவி போகிறவன், வழுக்கை என்று சொல்ல அர்த்தம். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், முதலாவது ஒரு காரியம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினான். அதான் நம்ம யாத்திராகம புஸ்தகத்தில் 23:2 வாசிக்கும் போது, பாவம் செய்வதற்கு திரளான பேர்களை பின்பற்றக்கூடாது. ஒருவேளை பரிசுத்தமா வாழ்றது நாம மட்டும் இருக்கலாம், ஆனா பாவம் செய்வது உலகமே செய்யுது. அப்ப நான் கேட்கலாம் ஒரு கேள்வி, இவ்வளவு பேர் பாவம் செய்யறாங்க, அவங்க நல்லா வாழ்றாங்களே, ஆனா நான் மட்டும் பரிசுத்தமா இல்லைன்னா ஆயிட போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதான் வேதம் சொல்லுது, பாவம் செய்வதற்கு திரளான பேர்களை பின்பற்றக்கூடாது. ஒருவேளை ஒட்டுமொத்த ஜனமே பாவத்துக்குள்ள போனா கூட நான் தேவனுடைய பிள்ளை, தனித்து வாழ்வேன் அப்படின்னு ஒரு நிச்சயம் வேணும். ஆனா நான் என்ன பண்ணக்கூடாது, ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கூடாது. இந்த கோராகு என்பது பிரபலமாய் வாழ்ந்தான். ரபானிக்கு லிட்ரேச்சர்ல கோராகி சொல்லுவோம், பெரிய செல்வந்தன், அவன் பயங்கரமான சொத்து இருந்தவன், பெரிய பேர் பெற்றவன் அப்படின்னு சொல்லப்படுது. தல்மோட் என்ற ஒரு யூத புஸ்தகத்துல, அவன் பாரம்பரிய புஸ்தகத்துல இந்த கோராகை பத்தி பெரிய பணக்காரன், மோசே விடலாம் பயங்கர பெரிய பணக்காரன், அவனுக்கு சொத்து பத்து வச்சு நல்ல ஃபேமஸான ஆனான். அப்படிப்பட்ட இவன் ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டான். எதுக்காகனா, நான் விளம்பரம் ஆக வேண்டும், என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட அந்தஸ்து இருக்குது, என்கிட்ட ஆள் பணம் இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது, அப்ப நான் மட்டும் ஏன் இந்த ஆலயத்துல முதன்மையான இடத்துல வரக்கூடாது அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. அதற்கு விரோதமாய் அவன் முதலாவது ஒரு பண்ணா, கூட்டம் கூடினான். இன்று நாம் கூடுகிற கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டங்களா, தேவனுக்கு விரோதமான கூட்டங்களா? இப்ப வாங்க ஒருத்தரை கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லும் போது நம்ம கடற்கரை எல்லாரும் ஆளை சேர்த்துருவோம். வாங்க சர்ச்சைக்கு கூட்டமா போவோம்னா, அப்ப நான் வரல, எனக்கு வேலை இருக்குது, நான் அங்க போகணும், இங்கே போகணும், தலைவலிக்குது, உடம்பு சரியில்லை, முது வலிக்குது, ஏதோ ஒரு சொல்லுவோம். ஆனா ஒரு கேள்வி கேட்கணும் போது அவன் கூட்டம் கூடிடுவோம். இது கோராகு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டின கூட்டம் இல்ல, இது கர்த்தருக்கு விரோதமாக கூட்டின கூட்டம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் தான் எங்கேயோ இருந்த மோசேவை, மீதியான தேசத்துல இருந்த மோசேவை அழைக்கிறார், இங்கிருந்து ஆரோன் அனுப்புறார். அதெல்லாம் கொண்டு வந்து இவனுக்கு பிரமாணங்களை கொடுத்து, ஆசிரியர்களோட முறைமைகள் கொடுத்து, பிரதான ஆசிரியருடைய அபிஷேகத்தையும் கொடுத்து, இவ்வளவுத்தையும் பண்ற ஒரு ஆண்டவர் இப்ப இவங்க 2 பேர் எதிர்த்த யாரை எதிர்க்கிறதா சமம்? ஜீவனுள்ள தேவனை எதிர்க்கிறதா சமம். அவன் முதலாவது பண்ணது கூட்டம் கூட்டினான். அவனோடு இருந்தவர் எல்லாரையும் சேர்த்து கூட்டம் கூட்டினான். நாம கூடுகிற கூட்டம், ஒரு பிரியாணி பாக்கெட் கொடுத்தா கட்சி மீட்டிங் 6 சேருது, பரவாயில்ல, உலக பிரகாரமா இருக்கு. ஆனா தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கொடுக்கிறோமா, ஒருவரை குறித்து ஒருவர் பின்னாடி பேசிக் கொண்டிருக்கிறோமான்னு பார்த்தா இதுதான் ஒரு கேள்வி. ஒருவேளை அப்படி இருப்போமானால் கோராகுடைய கூட்டமாய் இருப்போம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றேன், நிரந்தரமாய் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, அப்படி தள்ளப்பட்டவன் தான் இந்த கோராகு. அவனை குறித்து ரொம்ப வேதம் பயங்கரமாய் சொல்லுகிறது. அவன் எப்பவுமே ஒரு நிலையாவே இருக்க மாட்டானா. அவன் யோசனை எல்லாம் நான் முக்கியமா இருக்கணும், நான் தான் முதல்ல இருக்கணும், என்னுடைய பேர் தான் வழங்கணும் அப்படின்னு.
அவன் முதலாவது கூட்டத்தை கூடினான். இது கர்த்தரால் கூட்டப்பட்ட கூட்டமா? அப்போஸ்தலர்களை படிக்கும் போது ரட்சிக்கப்படுவதை தேவன் அனுதினமும் சபையில் சேர்த்து வந்தார். இது வித்தியாசமான கூட்டம். இந்த கூட்டத்துக்கு நம்ம பணம் கொடுக்க வேண்டாம், காசு கொடுக்க வேண்டாம், பிரியாணி பாக்கெட் கொடுக்க வேண்டாம். ஆண்டவரே சேர்த்து வருகிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் போய் ஒருத்தவங்க ஆண்டவரை பத்தி சொன்னோன்னு வந்துட்டோம். இல்ல, வேதம் தெளிவாய் சொல்லுது, ரட்சிக்கப்படுவதை தேவன் அனுதினமும் சபையை சேர்த்து வந்தார். இது அவரால் சேர்க்கப்படுகிற கூட்டம். இது நம்முடைய பவரை காட்டியோ, நம்முடைய பணத்தை காட்டியோ, நம்முடைய திறமைகளையோ நான் வந்து நல்லா பேசுறது, நான் பயங்கரமா பேசுவேன், எப்படியாச்சும் பேசி கவர் பண்ணிடுவேன் அவங்க அப்படின்னா ஒருவேளை பேச்சு திறமைகள் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பேச்சு திறமை இந்த உலகத்தோடு சரி, இந்த கேட்டு உள்ள கதவுல வரும்போது ஆண்டவருடைய கிருபை இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தைகள் போதிக்க முடியும். அதுவும் முக்கியமா மற்றவருடைய சுவிசேஷம் சொல்லும் போது தேவ பிரசன்னம், தேவனுடைய அனுமதி, தேவனுடைய தயவு நம்ம மேல இருக்குமானால் நாம சொல்ல இயேசு நல்லவர் சொல்ற வார்த்தையை ரட்சிக்கப்பட்டோம். இந்த வேத வசனத்தை பிரிச்சு இங்க அப்படி இருக்கு சொல்ல தேவையில்லை. ஒரே வார்த்தை இயேசு நல்லவர் தான் ரட்சிக்கப்பட்டோம். இரண்டாவது ஒரு அனுபவத்தை வாசிப்போம். இப்போ நான் ஒரு கேள்வி, கோராகு புதிய ஏற்பாட்டுல எங்கன்னா வராரா? தெரிஞ்சவங்க சொல்லலாம். புதிய ஏற்பாடுல கோராகு பேர் எங்கன்னா வருதா? 100 ரூபாய் பிரைஸ். வருகிறது. யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். கோரான்றது கோராகு, அது வந்து வேற மொழிபெயர்ப்புல கோராகு இருக்குது. திருவள்ளுவத்துல நீங்க பார்க்கும்போது அங்க கோராகு எதிர்த்து பேசினார். இரண்டாவது ஒரு பாவம், கூட்டம் கூடினது மட்டும் கிடையாது, இரண்டாவது எதிர்த்து பேசினார். பேசவர்களை மற்றவங்களை பேச விடாம எதிர்த்து பேசுகிற ஒரு அனுபவம். என் வார்த்தை தான் மேலிட்டோம், உன்னை பேச விட மாட்டேன், நீ பேசக்கூடாது, தப்பு தப்பு தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தப்பா ரைட்டான்னு யார் தான் தீர்மானிக்கணும்னா ஆண்டவர் தான் தீர்மானிக்கணும். ஆனா நான் அதை இங்கே தீர்மானித்துக் கொண்டு நான் பேச விடுகிறதில்லை, எதிர்த்து பேச ஆரம்பிச்சேன். யாரையும் இல்லை, வீட்டுல மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, ரோட்ல போறவங்க நண்பர்கள் கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய தாசர்களை இவன் எதிர்த்து பேசினான். இரண்டாவது இவன் செய்த ஒரு தவறு, கோராகு எதிர்த்து பேசினான். அங்க பிள்ளையாம் காயின் அந்த வரிசையில கோராகு வந்து சேர்ந்தான். காயின் துரத்தப்பட்டான், பிள்ளையாம் கொலை செய்யப்பட்டான். இவனை பாதாளமே மூடிடுச்சு. இது போல ஒரு மரணம் இல்லவே இல்லை. அப்போ இது போல ஒரு மரணத்தை அனுபவித்தோம்னா அந்த கோராகு இவன் என்ன பண்ணனா, எதிர்த்து பேசுவான், பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணுவான். இன்னைக்கு நம்ம கிட்ட இந்த அனுபவங்கள் இருக்குதான்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம எதிர்த்து பேசுறவங்கள நம்ம எப்படி பண்றோம்? ஒருவேளை வந்து பேசுறாங்க, ஒரு அறியாமையால பேசிட்டே இருப்பாங்க, அவன் நம்ம கண்டனம் பண்றோமா, இல்ல அவங்களுக்கு புத்தி சொல்றோமா, தட்டி கொடுக்குறோமா, இல்ல அவங்களுக்கு பேச்சுல நிறுத்துறோமா, தூக்கி நிறுத்துறோமா, சரி பரவாயில்ல சரி நீங்க தொடர்ந்து பேசாதீங்க கொடுக்குறது அப்படின்றோமா, இல்ல அந்த நேரங்களை கண்டனம் பண்றோமா? உண்மையாவே ஆவிக்குரிய கணிந்து கொள்வது நல்லது, ஆனால் அந்த நோக்கத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உண்மையாவே திருந்தணும், மூடனுக்கு பிரதித்திரம் கூடு, இல்ல மூடனுக்கு பிரதித்திரம் கூடாது, அந்த வரிசையில இருந்தா பரவாயில்ல. ஆனா அவரை நம்ம வெறுப்பேற்றணும், அவரை நோஸ்கட் பண்ணோம் அப்படின்னு உள்ள நினைச்சு அப்புறம் நான் புதிதாக சொல்றேன்னு சொல்லிட்டு அவரை நீங்க கண்டனம் பண்ணுவீர்களானால் இது எதிர்த்து பேசுகிற ஒரு அனுபவம். அவர் தேவனுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர். அவர் விழுந்தாலும் அவர் தேவனுக்கு சொந்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எழுப்ப தேவனாலே முடியும். நாம் கண்டனம் பண்ணுகிறவர்களா, எதிர்த்து பேசுகிறவர்களா, கேள்வி கேட்கிறவர்களா என்று பார்க்க வேண்டும். இந்த கோராகு என்பவன் எதிர்த்து பேசுகிறவனா இருந்தான். யார பேசினான் அப்படின்னா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரோனையும், எந்த நேரம்னா ஆசிரியர் கூட மகா பரிசுத்தத்தில் பிரவேசிக்கக்கூடிய மோசே யார் அபிஷேகம் பண்ணுன்னு கேட்டா இல்ல, தேவன் அபிஷேகம் பண்ணினார். அவனுக்கு ஒரு விசேஷ திரும்ப இருந்துச்சு. பிரதான ஆசிரியர் கூட 1 வருஷத்துக்கு ஒரு முறை தான் போகணும். இவர் எப்ப வேணா போனா எப்ப வேணா வரலாம். இவருக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. சீனாய் மலையில கூட யோசுவாவிற்கு சிறு மேல போயிட்டார், இந்த மேகம் நடுவா காணப்பட்டார். தேவனுடைய பின்பக்கத்தை பார்த்தார், இவ்வளவு பெரிய அதிசயங்களை பெற்ற செங்கடலை பிரித்தார். இப்படிப்பட்ட அனுபவங்களை தேவனோடு இந்த தேவ மனிதர் பெற்றிருக்கும் போது அவரை எதிர்த்து பேசினார். நாம் எதிர்த்து பேசுகிற காரியம் என்ன என்று பார்ப்போம். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிப்போம். என்னாகும் 16:10 வாசிப்போம். எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ, இப்பொழுது ஆச்சரியப்பட்டதையும் தேடுகிறீர்களோ? ஆச்சரியப்பட்டது இங்கே மோசே சொல்லுகிறார் கோராகை பார்த்து, நீங்க உன்னையும் சகோதரனை கூட்டிட்டு வந்து வச்சு நீங்க தேவ ஆராதனையில உங்களை பங்கெடுக்க வச்சா நீங்க என்ன பண்றீங்கன்னா மெயினான இந்த குருன்னு சொல்லுவாங்க, குரு ஆயர்னுவாங்க.
சிஎஸ்சி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் தான் பெரியவர், குரு ஆயர்வாங்க. அதுதான் இங்க திருவள்ளுவர் படிக்கும் அழகா இருக்கும். இந்த குரு ஆயர் பட்டத்தை நீங்க தேடுறீங்களா அப்படிங்கிற உங்களை நான் ஆசிரியர் கூட இடத்துல பாப்பா ஒர்ஷிப் பண்ணுப்பா, பாப்பா இதை பண்ண அதை பண்ணுனா எல்லாரையும் தள்ளி நான் தான் முதல்ல நிக்கணும், இந்த பட்டத்துக்கு ஆசைப்படுறியா அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்போ கோராகு இந்த ஆசாரிய பட்டத்துக்கு ஆசைப்பட்டான். இந்த பிரதான ஆசாரியர் என்னென்ன பண்ணணும்னா இவர் சொல்றதா மத்தவங்க எல்லாம் செய்யணும். ஏன் இந்த பட்டத்துக்கு ஆசைப்பட்டானா இவர் என்ன சொல்றாரு, பலி செலுத்துங்க, தூக்கம் காட்டு, மணி ஆயிடுச்சு, கேட்டு இதெல்லாம் இந்த ஆசாரியர் கூட இடத்துல இந்த பிரதான ஆசாரியர் சொல்லுகிறபடிதான் கேட்கும். சில நேரம் இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த போது பிரதான ஆசாரியர் சொல்லுகிறதை அரசாங்கமே கேட்டுச்சு. அவ்வளவு பெரிய பவர். ஏன்னா இவங்க ஆட்சி கலைஞ்சிரும், பிளாத்து போயிடுவார், ஏறுவது போயிடுவார், இவர் பிரதான ஆசிரியை பிரியப்படுத்த இந்த அரசாங்கமே செயல்படும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறது தான் இந்த பிரதான ஆசாரியர். இந்த ஆசாரிய பட்டத்தை இந்த கோராகு விரும்பினார். நாம விரும்புகிற பட்டம் என்ன? இந்த உலகத்தின் மேன்மைகளா இல்ல தேவ சமூகத்தில ஒரு பெரிய இடமா மேன்மைகளா நாம் பார்க்க வேண்டும். நாமும் கூட இந்த கோராகுக்கு சற்று விலகியே இருக்க வேண்டும். அவர் நித்திய காலமாய் தள்ளிவிட்டுவாரோ என்கிற இந்த தள்ளிவிடுகிற அனுபவத்துக்கு நாமும் கூட விலகி இருக்க வேண்டும். இவன் வழி போகிற இதயம் உள்ளவன். நாம் ஆசைப்படுகிறது என்ன? எந்த ஸ்தானத்தை நீங்கள் ஆசைப்படுவீங்க? ஒருவேளை என்னுடைய லக்கு எதுவோ அதுக்காக பிரயாசப்படுங்க. என் லக்கை நோக்கி பொறுமையாய் ஓடுகிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். நம்ம எதை நினைச்சு செயல்படுறோமோ அதை அடைவோம். ஒருவேளை நான் பாவத்தை நினைச்சு ஐயோ பாவம் செய்யணும் நினைச்சா அதனுடைய லக்கு மரணமாய் இருக்கும். ஆமென். ஏன்னா வேதம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம். நான் ஐயோ நான் நல்லா என்ஜாய் பண்ணணும், லைஃப்ல என்ஜாய் பண்ணணும், நான் டிவி பார்க்கணும், சினிமா பார்க்கணும், இருக்கிற எல்லா பழக்கங்களையும் விட கூட எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அதனுடைய முடிவு மரணமாயிருக்கும். என்னுடைய லக்கு என்ன, என்னுடைய நோக்கம் என்ன என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் எதை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறேன் என்பதை பார்க்கிறார். இந்த கோராகும் அப்படிப்பட்டவன் தான். ஒரு பட்டத்துக்கு ஆசைப்பட்டான், பதவிகளுக்கு ஆசைப்படுகிறான், ஒரு அந்தஸ்து, ஒரு ஸ்தானம். எனக்கு இந்த ஸ்தானம், என்னை இப்படிதான் அழைக்கணும், அவங்க ஒரு பட்டம் பேர் வைப்பாங்க. அதெல்லாம் கேவலமா இருப்பாங்க, பிரச்சனை கிடையாது. ஏதாச்சும் ஒரு கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணி வைப்பாங்க. ஆனா இவர் அந்த மாதிரி பட்டம் இல்லை, ரொம்ப உயர்வான பட்டத்தை எதிர்பார்க்கிறார். இந்த குரு ஆயர், பிரதான ஆசாரியர் அந்த பட்டத்தை எதிர்பார்க்கிறார். அந்த பட்டத்தை எதிர்பார்த்த கோராகு நமக்கு ஒரு முன்னாடியாளமாய் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறான். அவள் விழுந்து போனது போல நாமும் விழுந்து போகக்கூடாது. நான்காவது ஒரு காரியத்தை பார்ப்போம். நேரம் இல்லை, அடுத்தது பெரிய சப்ஜெக்ட், நான் பெருசா போனது ஸ்டார்டா முடிக்கிறேன். என்ன 16:12 வாசிப்போம், 14 வரையும் வாசிப்போம். அவர்கள் நாங்கள் வருகிறதில்லை, இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறீர்களோ? மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதனுடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ? நாங்கள் வருகிறதில்லை என்றார்கள். இங்கே கோராகுடைய கூட்டத்தார்கிட்ட மோசே சொல்றாரு, ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். ஏப்பா நீங்க வாங்க, கோராகு அப்படி பேசிட்டாரு, வாங்க நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிக்கலாம், வாங்க நம்ம பேசலாம், வாங்க. நாங்க வருவதில்லைன்னு சொன்ன முதல் பதில 14ஆம் வசனத்துல சொல்றாரு, நாங்க வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு கூட இந்த ஒப்புரவு ஆகுறது ஆக மனசே கிடையாது. நம்ம ஆமா அப்படியே நீ உன் வழியை பார்த்துக்கோ, நான் என் வழியை பார்த்துக்கிறேன். அது குடும்பத்திலேயே நடக்குது, நண்பர்கள் மத்தியில் நடக்குது, சமுதாயத்தில் நடக்குது, இன்னும் குறிப்பா அதிகமா சொல்ல போனா தேவ சபையில நடக்குது. ஒரு மனக்கசப்பா பேசி உட்காந்து வாங்க, பேசி பார்த்துப்போம், சரி வாங்க மன்னிச்சுக்க, வாங்க மன்னிச்சிருங்க, என்கிட்ட பேசுங்க, பேசாம இருக்காது, சிஸ்டர் பேசுங்க, பிரதர் என்கிட்ட பேசுங்க, இப்படி சொல்றதுக்கு தயக்கம். இதுதான் அந்த மோசே சொல்றாரு, பரவாயில்ல நடந்துச்சு, நீங்க எதிர்த்து பேசுறீங்க பரவாயில்ல, இதெல்லாம் சாகிறதுக்கு முன்னாடி, இந்த கோராகின் கூட்டம் பாதாளம் பிளந்து போகிறதுக்கு முன்னாடியே ஒரு காம்ப்ரமைஸ் கூப்பிடுறாரு வாங்கன்னு. ஆனா கோராகு இவர்களை அப்படியே கன்வைன்ஸ் பண்ணி, நீ போகவே கூட, கூப்பிடுவா வந்து நீ போக கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல இருந்து. வரமாட்டேன்னு சொன்ன பதில கடைசியா 14ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நாங்க வருவதில்லை. திட்டவட்டமான ஒரு பதில். நாங்க ஆர்டர் பார்த்துக்கிறோம், தேவை கிடையாது. அப்படி ஒண்ணும் உங்களோட நான் பழகி ஒன்னும் நான் பரவ போக தேவை அப்படின்னு சொல்ற ஆள்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒண்ணும் உங்க கூட சமரசமாயி அப்படி இல்ல. ரொம்ப பிரச்சனை இருந்துச்சுன்னா வேற சபையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அவன் ஒரு விசுவாசிக்கு பிரச்சனை அப்படி ரொம்ப முத்தி போச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி வைப்பாருங்க, போது பண்ணி வைப்பாரு. இல்லையா ஐயா நான் வேற சபைக்கு போறேன்,
அதுக்காக இங்க தேவனுடைய ஊழியத்தை நடத்திட்டு இருக்கோம். அப்ப இந்த கோராகியுடைய ஆவி இன்னும் நம்ம சபையில் தேவ பிள்ளைய மத்தியில வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. இந்த ஒப்புர வாக்குதலின் உபதேசத்தை யாருமே கேட்கறது கிடையாது. இந்த ஒப்புர வாக்குதலின் ஊழியத்தை சபை போதகர்களுக்கு தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இந்த டாக்டரின் உபதேசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:19 பார்க்க முடியும். அந்த ஒப்புர வாக்குதல் வாப்பா ஆண்டுடைய வார்த்தை இப்படி சொல்லுதுன்னா இவர்கள் வருவதில்லை. ஏன் அப்படின்னா இவனுடைய எண்ணம் எங்க இருந்துச்சுன்னா, நாங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல இருந்தோம். நீங்க அந்த மாதிரி தேசத்தையும் எனக்கு கூப்பிட்டு அதை விட நல்லா பெஸ்ட், உன்னை விட ஒன்று பெஸ்டா தான் நான் வருவேன். இப்ப யாரா கூப்பிட்டு வச்சுக்க, அங்க போனா என்ன கிடைக்கும்? அதை விட பெஸ்டா இருக்குமா? 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க கிட்ட வாங்க உங்களுக்கு 4500 ரூபாய் தர வருவாரா? 10,000 ரூபாய் கொடுத்தா வருவார். 10,000 ரூபாய் வாங்குறவர்கிட்ட 20,000 ரூபாய் கொடுத்தா வருவார். அப்போ உன்னோட ஒரு பெஸ்ட் இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவ சமூகத்துல அப்படி யோசிக்க கூடாது. என்னுடைய லாபம் என்ன? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை விருதாவாய் தேடுங்க. எப்பாவது சொன்னது உண்டா? கட்டாயம் ஆண்டவர் எல்லா பிரயாசத்துடைய பலன் தருவார். நீ அதிகாலை எழுந்து நேரப்பட வேலைக்கு அமர்ந்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுறது விருதா? தேவன் நமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையில் அளிக்கிறார். நித்திரை அளிக்கிறார் மொழிபெயர்ப்புல நித்திரையில தூங்கும் போதே அவன் போய் சாப்பிட்டு நம்ம வேலை செய்து சம்பாதிச்சு சாப்பிட்ட ஸ்ட்ரென்த் எல்லாம் அவன் தூங்கும் போது அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறான். நித்திரையிலே அழிச்சிடுறாரு. நம்ம காலையில எழுந்து வேலை பார்க்கிறோம், சம்பாதிக்கிறோம், அதெல்லாம் சம்பாதிச்சு அந்த வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுறோம். எங்க உடம்பு பலம் வரணும், ஸ்ட்ரென்த் ஆகணும். ஆனா ஆண்டவர் தமக்கு பிரியமானவனுக்கு அவர் நித்திரையில் அளிக்கிறார். 127 அதை ஆண்டவர் சொல்றார், நித்திரையிலே கொடுக்கிறார். அப்போ நாம் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? இந்த ஒப்புரை வாங்குறோமா இல்லையா? ஒரு காம்ப்ரமைஸ் தான். கூப்பிடுறாரு, கூப்பிட்ட போய் வந்துடணும். 5வது ஒரு காரியம் 16ஆம் அதிகாரம் 41 வாசிங்க. மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். இது ரொம்ப பெரிய குற்றம். என்ன கேட்டீங்கன்னா, இந்த சம்பவங்கள் எங்க நடந்துச்சுன்னா, போராகம் அவருடைய கூட்டத்தாரும் பாதாளம் பிறந்து அவங்க மரித்த பிறகு இந்த ஜனம் எல்லாம் செத்துட்டாங்க. 250 பேர் இறந்துட்டாங்க. போராகின் கூட்டம் காலி ஆயிடுச்சு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படிதான் இருந்தாலும் மோசே இப்படி பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு இந்த 250 பேரு போராகியுடைய கூட்டம் செத்ததுக்கு யார் காரணம் அப்படின்னா, மோசே நீதான் காரணம்ட்டு இவன் மரித்த பிறகும் இவனுடைய பாவம் அவனை பின்தொடர்கிறது. இப்ப நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம், நாம நீ செஞ்சுட்டே இருக்க, நம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறாங்க, நம்முடைய சமுதாயம் பார்க்கணும், நம்முடைய சபை பார்க்கிறது. நம்ம செத்துட்ட பிறகு நம்ம அவர் செஞ்சுட்டாரப்பா. இது ரொம்ப பரிதாபமான ஒரு காரியம். நான் இருந்து கூட ஒருத்தனை கெடுக்கிறேன், அதோட திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா நான் மறிச்சுட்டேன், இன்னைக்கு அவனும் பாவம் செய்யறான். இவன் மறித்துட்டான், கோராக மறித்தது உண்மைதான். ஆனால் ஜனங்கள் தொடர்ந்து பாவம் செய்யறாங்க. மோசே நீ அவங்க கொண்டுட்டு அநியாயமா? எங்களுக்கு மனசே கிடையாது. 250 பேருக்கு செத்துட்டாங்க. ஆனா யார் கொன்றது? இவர்கள் எதிர்த்து பேசினார்கள், இவர்கள் முறுமுறுத்தார்கள், இவர்கள் கூட்டம் கூடினார்கள், இவர்கள் ஒப்புரவாக வரவில்லை, இவர்கள் பட்டத்துக்கு ஆசைப்பட்டாங்க. இதெல்லாம் பண்ணது இவங்க. மோசே எல்லாவற்றுக்கும் தயாரா இருந்து காம்ப்ரமைஸ் வாங்கலாம், ஆண்டவர் மன்னிக்கிறவர் தான் என்று சொல்ல கூப்பிட்டா வராம போயிட்டு, இன்னைக்கு அந்த ஜனங்கள்லாம் எரிஞ்ச பிறகு, எல்லாம் செத்த பிறகு, தூப கலசம் அக்னி பறிச்சு எரிச்சு அதெல்லாம் பரிசுமாக்கு. இனிமேல் அந்த ஆலயத்துல வர்றது ஆசாரியம் மட்டும்தான் வரணும். ஆருடைய புத்திரர் மட்டும் தான் பிரதான ஆசிரியர் வரணும். அந்த தூப கலச தகுடு எல்லாம் இந்த பலிபீடத்தை அப்படியே அடிச்சு தகுடா மாட்டிடு. அது வந்து பார்க்கும்போது அது ஒரு குறிப்பா இருக்கட்டும் என்று இந்த முன்னாடி வசனங்கள் சொல்லுகிறது. ஒரு அடையாளமா இருக்கட்டும். அப்ப வரல, ஒருவன் வாழும் போது மற்றவர்களை பாவம் செய்ய வைக்கிறான், தப்பு இல்ல, அதுவே தவறு. அதை விட ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, அவன் மரித்த பிறகு அந்த ஜனங்கள் பாவம் செய்யறாங்க. அதுக்கு பிறகு அதில் செத்தவர்கள் 16,700 பேர். அவன் கிதியோன் கூட ஒரு ரட்சிப்பு செய்தார். அவன் வச்சுட்டு ஒரு ஏன் அதை வச்சு பாவம் செய்யறாங்க. ஒரு நியாயாதிபதிகள் வராங்க, ஒரு காரியங்களை வச்சுட்டு போறாங்க, அதை ஒரு கன்னியாய் மாறுகிறது. ஒரு பலிபீடத்தை யாருன்னா கட்டினா, அந்த இவர்கள் இறந்த பிறகு மறுபடியும் பார்த்தா அது கன்னியா மாறி. அப்படிதான் அந்த ரூபன் கோத்திரம், அந்த பாதி கோத்திரம், மனாசே கோத்திரம், இவங்க எல்லாம் ஒரு இந்த யோர்தானுக்கு இப்புறத்துல ஒரு பலிபீடத்தை கட்டினாங்க. இவங்க ஜனங்க சண்டை போடுறாங்க, ஒரே பலிபீடம் தான் இருக்கணும், அது தேவ சமூகத்துக்கு நான் ஏன் கட்டினேன்? இல்ல இது ஞாபகக்குறியா கட்டினேன். இது நான் எனக்கும் இஸ்ரவேலுக்கும் பங்குல நீங்க சொல்லிடக்கூடாது, அந்த யோர்தான் இந்த புறம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கட்டினாங்க. ஏன் அப்படி கட்டினாங்க அப்படின்னா, இந்த ஞாபகம் ஒருவேளை சொல்லாம இருந்தா அந்த பலிபீடத்திலும் ஜனங்கள் பலி செலுத்தியிருப்பார்கள், தோப்பு விக்கிரகத்திலையும் பலி செலுத்துவாங்க. இப்ப இது போல
ஜனங்கள் இருக்கும்போது செய்த பாவத்தை விட அவர் மரித்த பிறகு செய்த பாவம் அதிகமா இருக்கிறது. நாம் தேவ பிள்ளைகளா நம்ம எச்சரிக்கையா இருக்கிற ஒரு காரியம், நான் செய்கிற இந்த பாவம் இது என்னோட முடிவுது இல்ல, நான் இனி வாழ்ந்த நான் பாவத்துல மறிச்சேன் முடிஞ்சு போறது இல்ல, நாளைக்கு தொண்டு தொட்டு நான் இந்த சபையில இருக்கிறேன், நான் போயிட்டேன் இறந்துட்டேன் அப்படின்னா நாளை என்னை பின்பற்றவங்க நடந்த நடக்கையை பார்க்கிறாங்க. என்னால் அநேக ஜனங்கள் பாவம் செய்யும், என்னால் என் குடும்பம் பாவம் செய்யும், என்னால் என் சமுதாயம் பாவம் செய்யும். இந்த 5 விதமான தவறுகளை இந்த கோராகு செய்தான். ஆமென். எப்படிப்பட்ட பாவத்தை செய்தான் ஆண்டவர்? ஒருத்தர் மோசே சொல்றார், நான் நடந்தது உண்மைனா இவன் எல்லாரும் சாவர மாதிரி நோய் வாய்ப்பட்டு இல்ல எதனா வண்டியில் அடிப்பட்டுலாம் சாக மாட்டான். இவன் என்ன பண்ண போறானா, நான் சொல்றேன், இந்த பூமி பொழந்து அப்படியே முழுக போறாங்க, இதுவரையிலும் நீ கண்டிராத ஒரு மரணம் அப்படின்னு சொன்னாரு. அதே போல நடந்துச்சு. அது 29ஆம் வசனம் சொல்லுது. அதே போல பாதாளம் பிளந்து அவரை முழுதுமாய் அழித்து போட்டது. இப்ப மறுபடியும் நீங்க சங்கீதத்துக்கு வந்துருங்க. 77 மறுபடியும் வாசிங்க. 77 வாசிட்டாங்க. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ. போதுங்க. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ. இப்போ கோராகு என்பவனை தள்ளி விட்டார். ஆமாவா இல்லையா? ஆனா நித்திய காலமாய் கேட்கிறார். மனுஷனுக்கு போது 70 80 நித்திய காலம் எப்படி தள்ளி விட முடியும்? ஒருத்தனை சும்மா ஒரு 80 வருஷம் தான் அவனை செத்து போயிட போறான். அதுக்கப்புறம் நித்திய காலம் இருக்கு. இந்த சங்கீதக்காரன் எழுதுறார், நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ. கோராகு அப்படிதான் இருந்தார். இந்த கோராகு இறந்துட்டாரு நம்ம நினைக்கிறோம். ஆனா கோராகு இறந்துட்டாரு, அது அவருடைய வம்சமும் இறந்து போச்சுன்னு நினைக்கிறோம். இல்ல, அது அப்படி 26 11 வாசிங்க. அப்படியே கோராகின் குமாரரோ சாகவில்லை. இங்க அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, அவங்க எல்லாம் குடும்பமோட போயிட்டாங்க. ஆனா இங்க கோராகு அவர் மட்டும்தான் மரித்தாரு, அவருடைய குமாரர் சாகல. தேவன் நித்திய காலமா ஒருத்தன் தள்ளிவிட மாட்டாரு. தேவன் ஒரு அன்பு மிக்கவர். ஒருவேளை அவருடைய பாவத்துல அவர் கண்டிச்சாரு, ஆனா குமாரன் சாவு இல்லை. இதை எப்படி நாம் நிரூபிக்க முடியும் என்று கேட்டா, இங்க நீங்க பார்க்கும்போது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அதை ஒருத்தர் எடுத்துங்க. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பின் எனப்பட்ட ராமதாயின் ஊரனாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமின் ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகனான எரோகாமின் புத்திரன். இவனை எல்கானாவை குறித்து வேதம் நமக்கு பெரிய விளக்கம் சொல்லுது. ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறை காட்டுது. அது காரணம் என்ன தெரியுங்களா? எல்லாத்தையும் தேவன் சாதாரண எழுதி வைக்க மாட்டார். இவன் எப்ராயிமின் ஆகிய அப்படின்னு சொல்லும் போது அவன் எப்ராயிம் தேசத்திலே குடியிருந்தவன். அந்த லேவியருக்கு கோகாத் புத்திரருக்கு அங்க கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அங்க இருந்தாங்க. ஆனால் கோராகுக்கு இந்த பட்டத்துல அனுமதியை கொடுக்கல. அதை நம்ம எங்க வாசிக்க முடியும்னா, என்னாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணம் அடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் போதுமா? இங்க ஒரு 5 சகோதரிகள் வந்து சுதந்திரம் கேட்கிறாங்க. கேட்கும்போது நான் கோராகின் கூட்டத்தார் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோராகின் கூட்டத்தாருக்கு சுதந்திரம் பெருசா கொடுக்க முடியல. இதுதான் இந்த தல்மோட் என்கிற யூத புஸ்தகத்துல இந்த கோராகுக்கு பங்கு இல்லாம போயிடுச்சு. இந்த எல்கானா ஒரு லேவியன், ஒரு லேவியன், இவன் கோகாத்தின் வம்சத்துல வருகிறவன். ஆனா அவன் கூட சொல்றான் ஒரு வார்த்தை, அந்த 3ஆவது வருஷம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது வருஷந்தோறும் பலி செலுத்த வந்தான். உண்மையா பார்த்தா வருஷந்தோறும் பலி செலுத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேல் வம்சத்தார் தான். வருஷம் அவர் ஆண்டவர் சொல்றாரு, வருஷத்துல ஒரு முறை இஸ்ரவேல் வம்சத்தாருடைய எல்லா ஆண் பிள்ளைகளும் இங்க இருப்பாங்க, ஆலயத்துல சேரணும், வருஷத்துக்கு ஒரு முறை வந்துதான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டளை இருந்துச்சு. ஆனா லேவியர்களுக்கு, கோகாத் புத்திரர்களுக்கு அந்த விஷயம் கிடையாது. நீங்கள் என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். ஆசாரிப்பு கூடாரத்திலே கோகாத்தின் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவர்களுக்குரியது. இது கோகாத்தின் புத்திரருக்கு மகா பரிசுத்தமான ஒரு வேலை. இந்த வேலையை செய்கிறவர்கள் தான் எல்கானா. ஆனால் இவன் என்ன சொல்றானா, நான் வருஷந்தோறும் பலியிடுவேன் என்று சொல்லுகிறான். இவருடைய வம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 நாளாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஐயும் 37ஐயும் வாசிங்க. 33 37. நான் இந்த வசனங்களை வாசிங்கன்னா உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும் போது நாம் புரிய வரும். கோகாத்தியரின் குமாரரில்
அதை படிப்பா 37. இவன் தாகாத்தின் குமாரன், இவன் ஆசீரின் குமாரன், இவன் எபியாசாவின் குமாரன், இவன் கோராகின் குமாரன். இந்த ஆர்டர் வைஸ் வந்து ரிவர்ஸ்ல வருது. இந்த ஏமான் என்கிற பாடகன் சாமுவேலுடைய பேரன். சாமுவேலுக்கு யோவேல் ஒரு பையன் தான், யோவேலுடைய பையன் தான் இந்த ஏமான். இந்த ஏமான் என்கிறவன் சாமுவேல் என்கிறவன்லாம் இது கடைசியா 37 பார்க்கும்போது இந்த கோராவுடைய வம்சத்துல வந்தவர்கள். ஆனா இங்க எல்கானா சொல்றாரு, என்னை நான் வருஷந்தோறும் வந்து பலியிடுவேன். அங்க அந்த 5 சகோதரிகள் சொல்றாங்க கோராகின் புத்திரருக்கு பங்கு இல்லை. கிட்டத்தட்ட இந்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா 16 ஜெனரேஷன் இவன் தேவாலயத்துல பணிவிடை செய்யல. அதான் அந்த வேதத்துல படிச்சோம், தேவன் நித்திய காலமாய் ஒருவனை தள்ளி விடுவாரோ இல்லையே, அவர் கிருபை அற்று போயிட்டோ, இல்ல வாக்கு தத்தங்கள் முடிவாயிட்டோ இல்லையே. ஆண்டவர் அவன் நினைவு கூர்ந்தார். ஒருவேளை அவன் தப்பு செய்தான், தண்டித்தான், அவன் மரித்தான், ஆனாலும் இதை நினைவு கூர்ந்தார். ஏன் இவர் நினைவு கூட ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? நீதிய அவர் செய்யல, ஜனங்க செஞ்சிட்டாங்க. இந்த தல்மோட் என்ற இந்த ரபியானிக் லிட்டரேச்சர்ல இவங்க தான் பங்கு கொடுக்கல. இந்த சகோதரி என்ன சொன்னாங்க, கோரான் புத்தகம் கிடையாது, இந்த கோரான் புத்தகம் கிடையாது, நாங்க பங்கு எனக்கு கொடுத்தாங்க கிடையாது. ஜனங்களே ஒரு முடிவு எடுத்தாங்க. அது மோசேவும் அமைதியா இருக்காரு. இவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அதுக்கு ஜனங்க மோசே ஒண்ணு சொல்லல, ஜனங்க முடிவு எடுத்துட்டாங்க. இந்த ஆசாரிய ஊழியம் செய்யாமல் கிட்டத்தட்ட 14 ஜெனரேஷனால் இந்த எல்கானா என்பவன் சாதா ஒரு இஸ்ரேல் ஜனங்களை போல வரான், பலி செலுத்தான், போறான், வரான். 14 தலைவர்கள் ஆண்டவர் பார்த்தால் ஒரு மனிதனை நித்திய காலமாய் தள்ளிவிட முடியுமா? கோராகி என்பவனை நித்திய காலம் அவன் தண்டிச்சாரு, அவன் அழிந்தான், அவனுடைய குணாதிசயங்களுக்காக அவனை கொன்றார். ஆனால் அவன் புத்திரர்கள் மறிக்கவில்லை, அவன் புத்திரர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். அதே வம்சத்திலே சாமுவேலை உண்டாக்கினார். அவன் இப்போ மோசே காலத்துல ஒரு சம்பவம் செஞ்சுட்டாங்க, ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஜனங்கள்லாம் சொல்லிட்டாங்க, அப்படியே விட்டுருக்கலாம். இப்போ வந்து புதுசா ஒண்ணும் சொல்ல முடியாது, ஆனா சொல்றதுக்கான வழி இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு சின்ன பிளான போடுறார். என்ன அப்படின்னா, அன்னாருடைய கர்ப்பத்தை அடைத்தார். நம்ம நினைக்கிறோம், நான் அண்ணா வந்து இவங்க பார்த்தா இவங்க சகோதரி வந்து அந்த சக்காலத்தி வந்து சண்டை போட்டாங்க, நோவடிச்சாங்க, அது ஒரு பகுதி. ஆனா அது மட்டும் கிடையாது. வேதம் நமக்கு விவரமாய் சொல்லுகிறது, அவர் கோராகு அவருடைய வம்சத்தை நினைவு கூர்ந்தார். எத்தனையோ தலைமுறைகளா தேவாலயத்துக்கு பணிவிடை செய்ய முடியாமல். கோகாத்துடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, மெராரி கெர்சோம் என்ற வேலை வேற. இந்த கோகாத்துக்கு மகா பரிசுத்தமானது. எப்பெல்லாம் பலிபீடம் எழும்புதோ அதுல இரும் பழுப்புகளை கொண்டு வந்து பாய்ச்சி பலிபீடம் உடன்படிக்கப்பட்டு தூக்கணும். எங்க கழுட்டுறாங்க, எங்க மாட்டுறாங்க, அந்த வேலையை தான் செய்யும். மகா பரிசுத்தமான வேலை இந்த கோகாத்தின் புத்திரர்களுடையது. அதுல கோராகு என்பவன் தப்பு செய்தான். ஆனால் ஜனங்கள் கொடுத்த தண்டனை என்னன்னா, அவனுக்கு பங்கு கொடுக்கலை, அவனுக்கு சுதந்திரம் இல்லை, அவன் தேவ ஆலயத்தில் பணிவிடை செய்ய அனுமதிக்கவில்லை. இதுதான் வேதம் அழகாய் சொல்லுகிறது. பிரசங்கி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, தன் நீதியிலே கெட்டு போன நீதிமானும் உண்டு, அவனுக்கு ஒரு நீதியை வகுத்துக்கிறான். நீ அதை வாசிங்களேன். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எல்லாவற்றிலும் என் மாயானங்களை கண்டு நீதியினாலே கெட்டுப்போகிற நீதிமானும் உண்டு. தனக்கென்று ஒரு நீதியிலே அவன் நடக்க ஆரம்பிச்சான். ஜனங்கள்லாம் கோரானை இப்படி செத்துட்டானே, பயங்கரமா இப்படிப்பட்ட ஒரு கோரானை செத்துட்டானே. ஆனால் ஆண்டவர் சொல்லாத ஒரு பிரமாணம், இந்த கோகாத்தின் புத்திரர்களே வந்த இந்த கோராவுடைய வம்சத்திற்கு தேவ ஆலயத்திலே பணிவிடை செய்ய அனுமதி கொடுக்கவில்லை. அதனாலே எல்கானா கிட்டத்தட்ட 16 தலைமுறைகளாய் அவன் அனுமதிக்கப்படவில்லை. அப்பதான் உடனே ஆண்டவர் நினைவு கூர்ந்தார், அன்னாருடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. அவ போய் ஜோம் பண்றா. அவ ஜோம் பண்ற விஷயத்தை பாருங்க. 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்க சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் கர்த்தரை பணிந்து கொண்டார். 20ஆம் வசனம் இங்கே 20ஆம் வசனத்துல கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொன்னாரு. அந்த அண்ணா சொன்னாங்க கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொன்னாங்க. ஆனா அதே நேரங்கள்ல அந்த கடைசி வசனத்துல பார்க்கும்போது கர்த்தருக்கு என்று கேட்டேன் சொன்னாங்க. இப்ப நம்ம கர்த்தரிடத்தில் கேட்கிறோம், அதுதான் இப்ப கர்த்தருடைய சாமுவேல் என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா ஜெபம். இன்னும் விளக்கமா சொல்லணும், அது அர்த்தம் தான். கர்த்தத்தில் கேட்டேன், நம்ம கர்த்தத்தில் கேட்கிறது என்ன சொல்றோம்? ஜெபம். கர்த்தரிடத்துல கேட்டேன் என்று சொல்றாரு, அது ஜெபம். ஆனா யாருக்காக கேட்டனா, கர்த்தருக்கு என்று கேட்டேன். ஏன் அப்படின்னா ஆசாரிய ஊழியம் தடைப்பட்டு இருக்கிறது. இத்தனை நாட்களாய் இத்தனை வம்ச வரலாறு படி இன்னும்
இந்த கோராகுடைய வம்சத்தார் தேவனுடைய பணிவிடையை செய்யவில்லை. இது தடைப்பட்டு இருக்கிறது. இதுக்காக அவர் சொல்றார், நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன் சொல்றாரு. அதை மட்டும் எதுவும் சொல்லாம 2வது கடைசி வருஷம் சொல்றாரு, கர்த்தருக்கு என்று கேட்டேன். இப்ப நம்மளாம் ஜோம் பண்ண யாரு? எனக்காக ஜோம் பண்ணிப்போம். கொஞ்சம் அதிகப்படியா இல்ல பிரதர், நான் மத்தவங்க ஜோம் பண்ணுவேன். ஆனா இவர் சொல்றா, நான் கர்த்தரை கேட்டேன். அவன் ஜெபம், அவன் பேர் சாமுவேல். ஆனா யாருக்காக கேட்டா? கர்த்தருக்கு என்று கேட்டேன். அவன் யாருக்காக கேட்டான்? என்னுடைய ஜெபம் எனக்காக இருக்கும், என்னுடைய குடும்பத்துக்காக இருக்கும், அதிகப்படியா சபைக்காக இருக்கும், இல்ல அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இருக்கும். ஆனால் இவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு என்று கேட்ட ஜெபமாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்காக ஒரு ஜெபத்தை செய்தார். இந்த வேத வசனங்கள் அப்படியே நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, இவர் கர்த்தருக்காக செய்தார். இப்ப நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம படிக்கும் போது இந்த சாமுவேல் இந்த அன்னாள் பண்ண வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த 2ஆம் அதிகாரம் அவர் பாடின துதி நம்ம பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூருகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, இந்த ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அந்த 3ஆம் வசனம் வாசிங்க. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. இப்போ மேட்டிமையான பேச்சு யார் பேசினாங்கன்னா லேவியர்கள் பேசினாங்க. இவங்க குடும்பத்துல நீங்க வரக்கூடாது, நீங்க தள்ளப்பட்டீங்க, கோராக எப்படி மறிச்சான் தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு, அதுவும் குறிப்பா என்ன குழந்தைய கொடுங்கன்னு கேட்கல, ஒரு ஆண் குழந்தைய கொடுங்க, நான் அவனை தேவ சமூகத்திலே பணிவிடை செய்ய விட போறேன். உண்மையா சொல்ல போனா இந்த என்ன 23:3 வாசிக்கும் போது கிட்டத்தட்ட 30 வயசுக்கு மேலதான் லேவியர்கள் வரணும். ஆனா இவ சொல்றா, பிறந்த பால் மறந்த உடனே கொண்டு வைக்கிறார். எப்போ நம்முடைய நீதியை நாம கையில எடுத்துக்கிறோமோ அப்போ ஆண்டவர் பார்க்கிறார், அவருடைய நீதி இருக்கிறார். 30 வயது தான் ஆசாரிய ஊழியம் செய்யணும்னா, சாமுவேல் பால் மறந்து ஒரு 3 வயசுலயே ஆசாரியனாக சின்ன ஏபோத்து தெரிஞ்சு சாமுவேல் வந்துட்டான். ஏன்னா தேவன் பார்க்கிறார், எப்பெல்லாம் நீங்க உங்களுடைய நீதியை கையில எடுத்துக்க, நான் என்னுடைய சட்டம் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கே ஆண்டவர் தன்னுடைய நீதியை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஆண்டவருடைய நீதி நிறைவேறுகிறது. இதை மட்டும் இல்ல, நீங்க 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க, 21ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 23:1-23. அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் அதான் 1 சாமுவேல் 1:23. அப்பொழுது அவன் மனுஷனாகிய எல்கானா அவனை நோக்கி, உன் இஷ்டப்படி செய்து அவனை பால்மறுக்க பண்ண மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றார். இங்க எல்கானா என்ன சொல்லணும்? இங்க வந்து குழந்தை கேட்கிறாங்க, குழந்தை பிறந்துச்சு, கட்டத்துல கேட்டு சாமுவேல் பேர் வச்சாரு. இந்த எல்கானா சொல்றாரு, நீ வந்து ஒன்னும் கவலைப்படாத, நீ உன் பொறுத்து நிறைவேற்று, கர்த்தர் தம்முடைய வார்த்தை நிறைவேற்றுவார். அங்க என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டுச்சு? இங்க கவனிச்சீங்க நல்லா இருக்கும். அங்க என்ன வார்த்தை கொடுக்கும்? எல்கானா சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தை நிறைவேற்றுவாராக சொல்றாரு. அப்ப என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டுச்சு? ஒரு குழந்தை வேணும்னு என்ன அண்ணால் கேட்கிறாங்க, ஆண்டவர் குழந்தைய கொடுத்தாரு. முன்னாடி வசனங்கள் சாமுவேல் பிறந்துட்டாருன்னு சொல்றது. இப்போ வந்து இந்த பொருத்தனைய எல்கானா கிட்ட சொல்லுங்க. எல்கானா சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தை நிறைவேற்றுவாராங்க. என்ன வார்த்தை? இந்த கோகாத் புத்திரருக்கு மகா பரிசுமான ஸ்தலத்திலே இங்கே வேலை செய்யும்படி அனுக்கிரகம் செய்திருந்தார். அந்த வார்த்தையில் எத்தனையோ கால வருடங்கள் நிறைவேறாமல் இருந்தது. அப்ப இந்த மனுஷன் சொல்றான் எல்கானா, கர்த்தர் தம்முடைய வார்த்தை நிறைவேற்றுவாராக. எதுக்காக? குழந்தை பிறந்துச்சு, கேட்டதுக்காக சொல்லல, குழந்தை பிறந்துச்சு, அவன் பேரை வச்சாச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவன் எல்கானா சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தை நிறைவேற்றுவாராக. அது கடைசி 3ஆவது கடைசி வருஷத்துக்கு சொல்றாரு, அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தேவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில விழவில்லை. அப்போ எல்கானா கூட இந்த ஆசாரிய ஊழியம் செய்ய ரொம்ப ஆசையா இருந்தான். கர்த்தர் தம்முடைய வார்த்தை நிறைவேற்றுவாராக. குழந்தை பிறந்துச்சு, இதுக்கப்புறம் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்றாரு. அதுல 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். யார் பாதாளத்தில் இறங்குறது? கோராக இறங்கினான். இதைதான் தீர்க்கதரிசனமா சொல்றாங்க. அவரே பாதாளத்தில் இறக்குகிறவரும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். அவன் அவ்வளவுதான், சந்ததி அவ்வளவுதான், கோராக முடிஞ்சிச்சு கதை. இனி அவன் பாவம் செய்தான், நித்திய காலமா இவன் தள்ளி விடுவாரோன்னு பார்த்தா இல்ல, பாதாளத்தில் இருந்த கோராயுடைய வம்சங்களை இவன் நினைவு கூர்ந்தார். 14 தலைமுறைகளாய் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாதபடி ஒதுக்கப்பட்ட கோராயுடைய வம்சத்தை நினைவு கூர்ந்தார். ஒருவேளை சாதாரண ஒரு ஆளை கொண்டு வரல, தேவன் எல்லா ஊழியங்களும் கிட்டத்தட்ட 7 வித ஊழியங்களை செய்தார் என்று சாமுவேலை குறித்து சொல்றார். அதான் சொல்றார், அவன் பரடியா இருந்தவன்
7 பெற்றான் சொல்லி 7 பெற்றான். இந்த அம்மா பாத்தீங்கன்னா 3 குமாரர் 2 குமாரர்கள் 5 தான் கணக்கு. சாமுவேல் சேர்த்தோட 6 தான். அப்ப 7 பெற்றாள் என்பது 7 விதமான ஊழியர்களை குறிக்கிறது. லேவியன், ஆசாரியன், தீர்க்கதரிசி, ராஜாக்கள் அபிஷேகம், தீர்க்கதரிசி, தலைவன், இப்படி சொல்லிட்டே போலாம். 7 விதமான ஊழியங்களை சாமுவேல் செய்தார். யாரை நம்ம ஒடுக்குறோமோ, நம்முடைய நீதியை கையில் எடுத்து நம்முடைய சட்டங்களை எதிர்த்து சொல்றோமோ, ஆனால் தேவன் தன்னுடைய நீதி நிமித்தமாய் சாமுவேலை உண்டு பண்ணினார். அந்த வம்சமே புறக்கணிக்கப்பட வேண்டிய வம்சம், ஆனால் இது நிலைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, கோராகு அதோட முடிச்சான கிடையாது. சாமுவேலுடைய பேரன் வரான், ஏமான், அவன் சங்கீதங்களை எழுதுறான். கோராகு அதோட முடியல. கோராகு கிட்டத்தட்ட 11 சங்கீதங்களை எழுதியிருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்க நோட் பண்ணீங்க. 42வது சங்கீதம் கோராகுடையது. 44, 45, 46, 47, 48, 49, 84, 85, 87, 88, 11 சங்கீதங்களை இந்த கோராகுடைய புத்திரர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒருவேளை சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசியா வந்தார், யார் பேர் தான் வழங்கணும்? கோராகு பாவம் செஞ்சான், பாதாளத்துல போயிட்டான். இல்ல, யார் பேர் வரணும்? சாமுவேலுக்கு அப்புறம் தான் ஏமான் வராரு, அவருக்கு பெரிய பாடகர் ஆகிறாரு. இவங்க 3 பாடகர் குழு தாவீது இருக்கிறார். ஆசாப்பு, ஏதான், ஏமான் என்கிற 3 பாடகர் குழு. ஒவ்வொரு குழுலையும் 1000 ஜனங்களை பாட்டி பாட வைக்கிறாங்க. ஆனால் சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசனம் வந்துட்டாரு. சாமுவேல் பேர் தான் வழங்கப்படணும். ஆனால் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார், இவர் கோராகின் புத்திரர்கள். எந்த கோராக பாவி, அக்கிரமகாரன் பாதத்துல போயிட்டான், தவறு செய்தா நம்ம சொல்லிட்டு இருந்தோமோ, ஒரே உண்மைதான், அவன் செய்த பாவத்துக்கு அவன் மரித்தான், தப்பு இல்லை. ஆனால் அவன் சந்ததிகள் என்ன பண்ணப்பட்டது? தேவன் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? அப்படிப்பட்ட தண்டவர் கிடையாது. நீ பிரியமானவர்களே, உங்களையும் சேர்த்தான் சொல்றேன், இந்த கோராகியரை நினைவு கூர்ந்த தெய்வம். இந்த கோராகு மரிச்சான், 5 விதமான காரியங்களை பாவம் செய்தான், ஆனால் மறக்கல. தேவன் சொல்றாரு, சாமுவேலை உண்டு பண்ணார். 30 வயசுல தான் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும், ஆனால் 3 வயதிலே ஆசாரிய ஊழியம் செய்ய தயாராகலாம். எதுக்காக ஆண்டவர் அதை கொண்டு வந்தார்னா, இந்த கோராகுடைய வம்சங்களை இந்த ஜனங்கள் தன்னுடைய நீதினாலே, நீ ஆலயத்துக்கு வரக்கூடாது, நீ ஒதுக்கப்பட்டவன், நீ உன்னை பாதாளமே, உன் வம்சத்தை உன் தகப்பனார பாதாளமே முழுகிச்சு, இனி உனக்கு இந்த ஆலயத்துல பங்கு இல்லை அப்படின்னு சொல்லும் போது தேவன் தன்னுடைய நீதியை கையில் எடுத்துக்கிறார். ஆமென். 42ஆம் சங்கீதம், அந்த தலைப்பை மட்டும் வாசிக்கிறேன். சங்கீதம் 42. கோராகின் புத்திரருள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட மஸ்கீர் என்னும் தாவீது சங்கீதம். கோராகின் புத்திரர் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட மஸ்கீர் என்னும் சங்கீதம். ஆனா இதை நீங்க படிக்கிறோம், இது ஆங்கிலத்துல வாசிக்கும் போது கோராகு எழுதி தாவீதிடத்தில் ஒப்படைத்தார்கள் என்ற சங்கீதம் இருக்கு. அதுல 1வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த கோராகின் புத்திரர் இதை எழுதினால் பொருத்தமா இருக்கும், இவர்களுக்கு தான் அது சரியா இருக்கும். ஆனா ஆங்கிலத்துல படிக்கும் போது கோராகு எழுதினதாக நிறைய பேர் சொல்ல முடியும். கோராகு எழுதி தாவீதிடத்துல கொடுத்தாங்க. அது 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதே தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அப்படி தொடர்ந்து வாசி. முன்னே நான் பண்டிகை ஆசாரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் புதியமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேன். இவரை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்கு உருகிறது. முன்னே நான் தேவாலயத்துக்கு போய் வருவேன், இந்த கூட்டத்தோடு ஜனங்களா இருப்பேன். தாவீது சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை? தாவீது ராஜா, தாவீது சொல்ல முடியுமா? அந்த கோராகியுடைய ஏக்கம், ஐயோ நான் முன்னாடி ஆசரித்த மாநாடு எப்படி நீரோடைய வாஞ்சித்து கதறுதோ, அப்படியே நாத்துமா தேவனுடைய ஆலய தண்டங்களே அப்படி சந்நிதியில் நிற்கும்படி வாஞ்சித்து கதறுகிறது. இந்த கோராகியுடைய வம்சங்கள் துடிச்சது, தேவாலயத்திலே பணிவிடை செய்ய ஆசையா இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி ஆசை இருக்குதா? தள்ளப்பட்டப்பா இல்லையா? ஆனா இன்னைக்கு வர வேண்டாம், இன்னைக்கு மீட்டிங் இல்லை அப்படின்னா மகிழ்ச்சியாயிரும். இன்னைக்கு நம்ம வேலைகளை பார்ப்போம். உண்மைதான், அப்படிதான் யோசிக்கிறோம். மீட்டிங் இல்ல, நீ சர்ச்சைக்கு வரவேணா, ஏமா சர்ச்சை ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு அப்போதும் கிளம்பி யார கட்டி மூட்டை கட்டி போயிட்டே இருப்போம். என்ன சொல்லிட்டான், என்ன பேசிட்டான், போயிட்டே இருப்போம். நின்று இருந்து பிரச்சனை பேஸ் பண்ணுங்க. இன்னைக்கு கோராகியுடைய புத்திரர்கள், கோராகு மரித்தான், அவன் பாவத்தினால மரித்தான், அவருடைய சந்ததி ஒண்ணும் பண்ணல. இப்ப நம்ம இவ்வளவு யோசிக்கிறோம், இது யோசிங்க. மத்த நண்பர்கள்லாம் இவன் எல்லாம் கூட்டமா மனைவி பிள்ளைகளோட போய் சேர்ந்தாங்க. ஆனா கோராகு பாத்தீங்களா, அவன் பிள்ளைங்க வந்து சேரவே இல்லை. இவன் தான் பிரச்சனையை ஆரம்பிச்சான், தேவ சபையில தான் பிரச்சனை ஆரம்பிச்சான். இவன் கூட இருந்த கூட்டங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துக்குச்சு. அவன் மனைவி பிள்ளைகளோட போனாங்க. ஆனா கோராகுடைய பிள்ளைகள் மட்டும் தனியாக நின்றாங்க. ஏன் அப்படின்னா, பாவத்துக்கு செய்யறதுக்கு திரளான பேர்ல பின்பற்றக்கூடாது. ஒருவேளை தகப்பனா இருக்கட்டும், ஒருவேளை தகப்பனுடைய வம்சங்களா இருக்கட்டும், யோசனையா இருக்கட்டும், ஆனா தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி கோராகின் புத்திரர்கள் தனித்து நின்றார்கள்.
அதனாலதான் தேவன் பார்த்தாரு, நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, அவருடைய வாக்குத்தத்தெல்லாம் முடிவாயிற்றோ, கிருபை அற்று போயிட்டோன்னு சொல்றாரு. அந்த சங்கீதத்தை யார் எழுதினார்னா ஆசாப்பு எழுதினார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா லேவியர். அவர் யாருன்னா கெர்சோமுடைய வம்சம். அந்த லேவி கோத்திரத்துல வந்த ஒரு சகோதரனுக்கு தெரியுது, என்னுடைய சகோதரனுடைய இந்த வம்சங்கள் தேவாலயத்துக்கு உட்படாமல் போயிடுச்சு. இந்த 11 சங்கீதங்களை கோராகின் பெயரிலேயே எழுதப்பட்டது. நம்ம யாரெல்லாம் ஒதுக்கி வைக்கிறோமோ, பாவிகள் துரோகிகள் என்று சொல்றோமோ, இது நடக்கும். ஆண்டவர் சாமுவேலை நினைவு கூர்ந்தார். நம்ம நினைக்கிறோம் அண்ணா வெறும் அந்த அவங்க கூட பெண்ணிலா சண்டை போடும், அது மட்டும் கிடையாது. அவருடைய திட்டமே கர்த்தருக்கென்று, கர்த்தரிடத்தில் கேட்டேன்னு சொல்லி கர்த்தருக்கென்று கேட்டார். அதே ஏலி சொல்லும் போது, நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தபடியால் கர்த்தர் உன் சந்தானத்தை ஆசீர்வதிப்பார் சொல்றாரு. அப்ப யாருக்குதான் ஜெபம் பண்றா? என் பிள்ளை நான் மலடின்ற பேர் போனன்றது இல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். எத்தனை தலைமுறைகள் தள்ளப்பட்ட இந்த கோராகுடைய வம்சங்கள் இன்னைக்கு தலை குனிந்து நிற்குது. அவருடைய ஏக்கம் எல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். இன்னைக்கு என்னுடைய பிள்ளை வரணும். இன்னைக்கு சாமுவேலை பார்த்து நீ ஆலயத்தை விட்டு போன்னு சொல்ல முடியுமா? இல்லை நீ ஆராதனை செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியுமா? தேவன் அங்கீகரித்தார், சாமுவேல் இடத்துல பேசினார். அப்படி ரொம்ப அதாவது வசனம் சொல்லும் போது ரொம்ப அரிதாய் தேவனுடைய வார்த்தை வெளிப்பட ரொம்ப அரிதாயிடுச்சு. ஏலிக்கிட்டே பேசுறேன். ஏலி நல்லா வந்தோம் நீதிமான் தான், ஆனா ஏலிக்கிட்டே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படல. அந்த நாட்களில் ரொம்ப அரிதா இருந்துச்சு. அந்த வார்த்தை சாமுவேல் இடத்துல பேசுறேன். சாமுவேலை கூப்பிட்டார். எதுக்காகனா இந்த ஆசாரிய பட்டம், இந்த ஆசாரிய ஊழியங்கள் இழந்து போச்சு. இந்த கோராகு தவறான வழியில் இந்த ஆசாரியன் ஆகணும்னு நினைச்சான், கடைசியில போயிடுச்சு. ஆனா அந்த கோரானுடைய புத்திரர்கள் நேர்மையா இருந்தாங்க. இவர் சாமுவேல் பிரதான ஆசாரியனை போல. இப்ப இதுல ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி மோசே எல்லா நேரங்களும் ஆண்டவரை சந்திச்சாரோ அதனுடைய கொஞ்சம் குறையாம சாமுவேலும் தேவனை எப்பொழுதுமே சந்திக்கிற ஒரு மனுஷன். நீங்க உள்ளது பார்க்க, கதவுகளை திறந்து சாமுவேல் வெளியே வந்தான். சின்ன பையனா இருக்கும்போது மகாபரிசுத்தலத்துல போக முடியாது, ஆனா வசனம் சொல்லுது கதவுகளை திறந்து வெளியே வந்தான். அப்ப அந்த ஒரு பாக்கியம் இவன் தான் தேவனுடைய தீர்க்கதரிசி என்கிற சமஸ்த இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். யாரால ஒதுக்கப்பட்ட அந்த கோராகு ஒண்ணு தெரிஞ்சுங்க, நம்முடைய நீதி நம்ம எடுத்து நம்ம ஒதுக்கி வைப்போம்னா தேவன் இறங்கி நீதி செய்ய ஆரம்பித்தால் கோராகும் யார் ஒதுக்கப்பட்டு நினைச்சோமோ அவரை உயர்த்த தேவன் அஞ்ச மாட்டார். அங்க தீர்க்க தரிசனமா அந்த அண்ணா சொல்றாங்க, திருப்தியாய் சாப்பிட்டவர்கள் அப்பத்துக்கு இறந்து தெரிகிறாங்க. அதுதான் ஏலி ஒரு தவறு செய்யும்போது, ஏலியுடைய பிள்ளைங்க தவறு செய்யும்போது தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, நீ அப்பத்துக்கு உன்னுடைய பிள்ளைகள் அலைந்து திரிவார்கள். அதான் நம்ம தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. திருப்தியாய் சாப்பிட்ட யார் இந்த பணிவிடைக்கு? அப்ப வேதம் சொல்லுது லேவியுடைய பங்கு என்னன்னா, அந்த லேவி ஊழியத்தை செய்யற ஆகாரம் தான் அவருடைய பங்கு. அதுக்கு நீ அலைஞ்சி திரிவ அப்படின்னு சொல்றாங்க. 2 ராஜாக்கள் 2:27 பார்க்கும்போது, சாலமோன் அபியாத்தரை ஆசாரனா இராதபடிக்கு லேவியின் குமாரன் தள்ளி விட்டான். அதே நிலைமை அப்பத்துக்கு அலைஞ்சு திரிகிற நிலைமை. இதுதான் நன்னால் சொல்றாங்க, திருப்தியாய் சாப்பிட்டவர்கள் பட்னி பசுமை அலையிறாங்க. பாதாளத்தில் இறங்கினவர் பாதாளத்தை எழுப்பினார். நீங்க இனிமேல் மேன்மையான பேச்சை பேசாதீங்க, மேட்டிமையான சொல்ல பேசாதீங்க. தேவன் தங்களுடைய பகைஞருக்கு நீதி செய்ய ஆரம்பித்தார். நீங்க ஒரு நீதியை வச்சுட்டு இவன் ஆலயத்துக்கு வரக்கூடாது, ஆலயத்துக்கு செல்லக்கூடாது நம்ம சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் நீதி செய்யாவிட்டால் இந்த கோராகுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்ப்போம். கோராகு நமக்கு முன்னடையாளமாய் இருக்கிறாங்க. ஒரு சில வசனங்களை சொல்லி சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன். அதாவது வேதம் அழகா சொல்லுது. ரூத்துடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லும்போது, மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற தேவன் என்று சொல்லப்படுகிறது. நம்ம நினைச்சிடும் மறிச்சுட்டா அப்புறம் என்ன இருக்குது, ஆனா மறிச்சுட்டா கூட தேவன் தயவு செய்கிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, கோராவுடைய வம்சங்களுக்கு. கோராவுடைய சாமுவேலுடைய பேர் வழங்கி இருக்கலாம், ஆனா கோராவின் புத்திரன் தான் கடைசி வரையில் வந்துச்சு. கோகாத்தின் புத்திரன் வரல, இச்சையாரின் புத்திரன் வரல, அவளுக்கு சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசனம் அவன் பேர் வரல. எந்த கோராகு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தானோ அந்த கோராவுடைய பெயரே வந்து கோராவின் புத்திரர்கள் 11 சங்கீதங்கள் எழுதினாங்க. அது குறிப்பாய் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிக்க வேண்டியது என்னாகும் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தை முழுவதுமாய் வாசிங்கள். அதே போல சங்கீதம் 42 வாசிங்க. இது ரெண்டுமே ஆண்டவர் பேசுவார். நாம யாரை தள்ளி விடுறோம். கோராகு நமக்கு ஒரு முன்னடையாளமாய் மாறினவன். எப்படி சொல்ல முடியும் கேட்டா, கலாத்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது டக்குன்னு வாசிக்கிறேன். கலாத்தியர் 2:20. இப்போ அடக்கம் பண்ணப்பட்டார் கிறிஸ்து, நம்புறீங்களா? ஆமென். அங்க சொல்றாரு நீங்களும் அடக்கம் பண்ணப்பட்டீங்க, நம்புறீங்களா?
நம்ம அடக்கம் பண்ணப்பட்டார், ஆண்டவர் அடக்கம் பண்ணப்பட்டார், ஆண்டவர் மரித்தார், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு சொல்லிடுவோம். ஆனா ஆண்டவர் அடக்கம் பண்ணப்பட்டாரா, நாம அடக்கம் பண்ணப்பட்டோம். அடக்கம் என்பது எங்க நடக்குதுன்னா பாதாளத்திலே இறங்குகிறது. எங்க அடக்கம் பண்ண? வானத்திலே அடக்கம் பண்ணுவாங்க இல்ல, பாதாளத்திலே. இன்னைக்கு கோராகு என்பவன் பாதாளத்தில் அடக்கம் பண்ண. நாமும் கூட ஒரு மாம்ச சரீரமாக மாம்ச மனிதனாகிய வெளியான மனுஷன் புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தும் உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறது தான் கிறிஸ்துவுடைய சிருஷ்டி. இப்ப புறம்பான மனுஷன் கோராகு அப்படி வைத்துங்க, கோராகு அடக்கம் பண்ணப்பட்டான், அவருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் எழுதினார்கள். நாமும் கூட மாம்ச சரீரமான இந்த கோராகை எப்போது கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அடக்கம் பண்ணப்படுகிறோமோ அப்போது ஆவிக்குரிய மனுஷனாகிய தேவ கோராகின் புத்திரர்களைப் போல சங்கீதங்களையும் சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசியாக கர்த்தருடைய பணியை செய்கிறவனாக இந்த ஆவிக்குரிய சரீரம் வளரும். ஆமென். நாம் கோராகுடைய வம்சத்தில் வரல, இருந்தாலும் கோராவுடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்கிறது. நாம இதை அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம இதை சரிவர புரிஞ்சுக்கிட்டோம்னா, என் மாம்சமான சரீரம் ஒவ்வொரு நாளும் கோராகை போல சிந்திக்கிறது, கோராகை போல யோசிக்கிறது. அவனை பாதாளம் விழுங்கினது போல நானும் கூட கர்த்தரோடு அந்த கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டேன், சிலுவையிலே அறையுண்டேன், கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டேன். அவர் உயிரோடு எழுந்தது போல நானும் உயிரோடு எழுப்பப்பட்டேன். நானும் கோராகின் புத்திரர் போல எழுப்பினேன். ஒரு சாமுவேல் எல்கானா வழியில சாமுவேல் போல, எல்கானா சாமுவேலுடைய பேர் ஏமானை போல, இந்த கோராகின் புத்திரர் போல கர்த்தருடைய ஊழியத்தை செவன செய்து ஒருத்தரும் பார்த்து சாமியை சொல்ல முடியாது, நீ ஆசாரிய ஊழியத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசாரிய ஊழியத்தை செய்தோம். சங்கீதங்களை 77:7 அந்த 3 வசனங்களை தொடர்ந்து வாசித்து அந்த சங்கீத செய்தியை நிறைவு கொள்ளலாம். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்திலுள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்திலுள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். அண்ணன் கூட தான் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஆண்டவர் கைவிட்டாரு, ஆண்டவர் மறந்துட்டாரு. தயவு செய்து சொல்லாதீங்க. வார்த்தையும் அதுதான். ஆண்டவர் நம்ம மறக்கிறது இல்ல, நித்திய காலமாய் நம்மை தள்ளுகிறது இல்ல, அவருடைய கிருபை முற்றி போகிறது இல்ல. ஒருவேளை வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார், ஆனால் இந்த கோராகின் புத்திரர் ஆலயத்துல பணிவிடை செய்யும் அது மகா பரிசுமான வேலை, அவர் சுமக்கணும் என்கிற வேலையை கொடுத்திருப்பானால் மனிதர்களை அவர்கள் தடுத்து நிறுத்தலாம், ஆலயத்தில் சேர விடாமல் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் சாமுவேலை எழுப்ப வல்லவர். ஒருத்தரும் பேச முடியல, சாமுவேல் எதிர்க்க ஒருத்தரும் நிக்க முடியல. அவன் தான் தீர்க்கதரிசி என்று தான் முதல் பெயர் சபா வரையிலும் சாமுவேலுடைய கீர்த்தி பரவிச்சு. கோராகின் புத்திரர் ஆலயத்துல வரவே முடியாது. வருஷம் ஒரு முறை வந்த அவங்க அப்பாக்கும் ஆலயத்திலேயே டென்ட் போட்டு கீழ்காலிலே தேவனுடைய கூடாரம் இருந்துச்சு, அங்கேயே இருந்துட்டாங்க. ஆமென். அப்போ தேவன் நம்மையும் கூட அவர் தள்ளி விடுவதில்லை, கிருபை அடிச்சு போல என்னுடைய ஆவி ஆராய்ச்சி செய்து அவர் தள்ளி விடுறதுக்கு ஒரு மனுஷன் அல்ல, அவர் மனு புத்திரம் இல்ல, அவர் சொல்லியும் செய்யாது இருப்பார். அதுதான் எல்கானா புரிஞ்சு சொன்னாரு, தேவன் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராது. குழந்தைலாம் பிறந்திருப்பது சொன்னாரு, தேவ வார்த்தை நிறைவேற்று. வார்த்தை நிறைவேற்றினார், சாமுவேலுடைய கீர்த்தி பரம்பினது. கோராகின் வம்சத்திலே சாமுவேல் எழுப்பினார். இன்னைக்கு அது ஒரு நமக்கு ஒரு முன்னாடியாலும் உங்களையும் சொல்ல ஆண்டவர் சொல்றாரு, மறக்கிறதுல ஒரே பாவம் செய்திருக்கலாம், அக்கிரமம் செய்திருக்கலாம், நீங்கள் மனம் திரும்பி மன்னிப்பை கேட்பீர்களானால் அவர் மன்னிக்க தயாராக இருக்கிறார், தயப்படுத்துவராக இருக்கிறார். உங்களுடைய சந்ததி முதற்கொண்டு அவருடைய கரங்கள் இருக்குது. உங்களுடைய வருஷத்தை எல்லாம் அவர் நினைவு வைத்திருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட அவர் பேசியிருக்கிறார். பேசின வார்த்தைகளுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் தலைமுறை தலைமுறையாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாது இருப்பாரோ. ஒருவேளை அவர் நாம் தவறு செய்யும் பொழுது நம்மை அன்பினால் நம்மை கண்டிக்கிறார், தண்டிக்கிறார். ஆனால் அவர் நித்திய காலமாய் நம்மேல் கோபமாய் இருக்கிற தேவன் அல்ல. கோராகினுடைய வம்சம், அந்த வம்சம் அவரோடு கூடின கூட்டம் எல்லாரும் பாதாளத்துல முதல் முறையாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில ஒரு மரணம் நடந்தது. உலகமே ஆச்சரியப்பட்டிருக்க அன்றைக்கு இருந்ததான் அந்த மரணத்தை கேள்விப்பட்டு, இப்படி போய் மரணம் வந்தே இருக்கக்கூடாது, என்ன பாவம் செய்தாங்களோ இவங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்க புத்திரர்கள் எல்லாம் பார்த்திருப்பாங்க. அவமானம், நிந்தைகள், ஏளனங்கள், இதைகளெல்லாம் அந்த பிள்ளைகள் சுமந்திருப்பார்கள். தன் தகப்பன், தாய் தகப்பன் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அந்த பிள்ளைகள் பட்ட வேதனைகளுக்கு அளவே இல்லாது இருந்திருக்கும். ஆனாலும் கூட அவர்கள் நிந்தைகள் எல்லாம் சகித்து
தேவனுக்காய் நின்றதுனால தேவன் அவருடைய சந்ததியிலிருந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியை, ஒரு ஆசாரியனை, நியாயாதிபதியை, இயேசு கிறிஸ்துவை போல ஒரு 3 விதமான ஊழியங்களையும் செய்யக்கூடிய இயேசுவுக்கு ஒரு அடையாளமாய் சாமுவேல் என்கிறதான பிரதான ஆசாரியனை தேவன் எழுப்ப பண்ணினார். பிரியமானவர்கள், இந்த காலை வேளையில ஒருவேளை தேவன் என்னை தள்ளிவிட்டு விட்டாரோ, என் பாவத்தின் நிமித்தமாக, நான் இள வயதிலே செய்த அக்கிரமங்கள் நிமித்தமாய் தேவன் என்னை மறந்திருக்கிறாரோ என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை எண்ணிக்கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நித்திய காலமாய் அவர் தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. தேவன் நம்மை அவருடைய கிருபையினால் நம்மை நினைக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த கோராகின் புத்திரர்களுடைய அவர்கள் மூலமாய் வந்த பாடல்கள் மிக அருமையான பாடல்கள். 84வது அதிகாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, அடைக்கலான் குருவிக்கு கூடும், தகவலான் குருவிக்கு தங்களை வைக்கிற கூடும் கிடைத்ததே என்று சொல்லி அவர்கள் தங்களை அவ்வளவாய் தாழ்த்தி, ஒரு நாளிலே நாங்கள் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு நாங்கள் விலகி இருந்த எங்களை தேவன் தெரிந்தெடுத்து இன்றைக்கு அவருடைய ஆசாரி பணிக்காய் வைத்திருக்கிறார்களே, நாங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து அழுகையின் பள்ளத்தாக்கை உருவனடைந்து நாங்கள் நீருற்றாக்கி கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் தான் அந்த பாடலை பாடினார்கள். 1000 நாட்களை பார்க்கிறோம் கர்த்தருடைய சந்நிதியில் செல்லுகிற ஒரே நாள் நல்லது என்று சொல்லி அந்த கோராகின் புத்திரர்கள் அந்த பாடலை பாடினார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் கூட அந்த கிருபைகளை நாங்கள் நினைக்கலாமா? இந்த கிருபை எத்தனை கிருபையா இருக்கிறது! பூர்வ நாட்கள் எல்லாம் நான் நினைப்போம். 5வது வசனம், பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் நான் சிந்திக்கிறேன். பூர்வ நாட்களை நாம் நினைக்கலாமா? பூர்வ நாளை நினைத்தேன், உம் புண்ணிய செயலை உணர்ந்தேன். பூர்வ நாளை நினைத்தேன், உம் புண்ணிய செயலை உணர்ந்தேன். எண்ணில்லா நன்மைகள் அடைந்தேன், எண்ணில்லா நன்மைகள் அடைந்தேன். என் இயேசுவை நான் மறவேன், இயேசுவை நான் மறவேன். எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். மனிதன் கதவை அடைப்பான், என் தேவனதையே திறப்பார். மனிதன் கதவை அடைப்பான், என் தேவனதையே திறப்பார். மானிட உள்ளங்கள் மாறும், மானிட உள்ளங்கள் மாறும், என் நேசரென்றும் மாறாம், என் நேசரென்றும் மாறார். எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். எல்லையில்லா கிருபை
என்னை சூழ்ந்து கொள்ளும் எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். போராகிய புத்திரர்களுக்கு எல்லையில்லாத கிருபைகள் சூழ்ந்து கொண்டது. மனிதன் கதவை அடைத்தான், உனக்கு ஆசாரிய ஊழியம் இல்லை என்று சொல்லி தேவன் அந்த கதவை சாமுவேல் என்கிற ஆசாரியின் மூலமாய் திறந்தார். கைகளை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எந்த கதவுகள் அடைக்கப்படுகிறதோ அந்த கதவுகளை தேவன் உனக்காய் திறக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். புதிய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் அவர் தருகிறார். கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் யாராவது ஒருத்தர் கேட்ட செய்திக்கு நம்மை ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் நாம் மன்றாடி செபிப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்துல கலந்து கொள்ளலாம். அப்பா, இதோ இந்த நாள்ல கூட கர்த்தாவே, இந்த தேவத்தாவே நாங்கள் ஆண்டவரை ஒன்று கூடி உம்மை துதிக்கும்படியாய் உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தாவே, நீர் கிருபையாய் இரக்கமாய் இலவசமாய் கொடுத்த இந்த நாளுக்காய் நன்றி. தொடக்கம் முதல் முடிவு வரைந்து உள்ள பிரசன்ன எங்களோடு கூட இருந்ததற்காய் நன்றி. விசேஷித்தமாய் இந்த செய்தி மூலமா நீர் எங்களோடு இடைப்பட்டீரே நன்றி ராஜா. கொலாகி புத்திரருள்ள ஆண்டவரே, அந்த குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளே இருந்தால் தயவாய் மன்னித்து கர்த்தாவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி. இந்த செய்தி கொடுத்த தாசரை மறைத்து இன்னும் நீங்கள் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்கப்பா, நன்றி. தொடக்கம் முதல் முடிவு வரைந்தும் நீர் எங்களோடு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். துதி கனமாகி மகிழும்